ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30 த விக்டிம்ஸ் கேம் அப்படிங்கிற தாய்வான் ட்ராமாவை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் எபிசோட் 5 பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைலாக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது, ஒரு விக்டிமை கிட்டத்தட்ட காப்பாற்றிட்டாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும், அந்த கில்லருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னு இந்த செயின் தொடரும் அப்படிங்கிறதுனால கில்லரை ஒய்ஃப் கிட்ட ஒப்படைச்சிட்டு, அம்மா தாயே இவன் தயவுசே தற்கொலை இருக்கொலை பண்ணிக்காம கண்ணு மேலே கருத்தாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவரும் பின்னாடி வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. யாரு? நம்ம வில்லியம். இதோட தான் என் பண்ணியிருந்தோம். கண்டினியூவாக பார்த்துடலாம். எபிசோட் 5 ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கில்லருக்கான ஸ்டோரியை காட்டுறாங்க. ஒரு முறை கில்லரு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கடலை விழுக போன மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, கில்லரோட ஒய்ஃபு. அது நடந்திருக்கும். அது ஏன்னா ஒரு கில்ட்டால். அந்த கில்ட் எப்படி வந்தது அப்படின்னா, சின்ன பையனா படிச்சுட்டு இருந்த சமயத்தில் சேரக்கூடாத பர்சன் கூட சேர்ந்து ஒருத்தரை கடத்திருப்பாங்க. வேற யாரும் இல்லை, காயாவோட அப்பாவை தான். அப்போ கில்லர் வந்து சின்ன பையன், 16 வயசோ 17 வயசோ, அவனுக்கு விவரம் தெரியாது. ஏதோ யாரோ சொல்கிறாங்களோ அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டான். அதில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவன் மாதிரி இருக்கான். இவன் தான் இந்த கிட்னாப்பிங் பிளானே போட்டிருப்பான் போல இருக்கு. அதில் கில்லரில் கூட்டுக்கலவனே சேர்த்துருப்பான் போல இருக்கு. கில்லரை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை கொடுத்து இவன் அடிடான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கில்லர் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறான், யாரை? காயாவோட அப்பாவை. ஆனால் கண்ட மேனிக்கு அடிச்சே சாகடிச்சிடுறான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மூச்சு வரலன்னு நினைக்கிறேன், அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன்னு கில்லர் கூட இருந்தவங்கெல்லாம் பேசிக்கிட்டு உடனே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்படி காயாவோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் கூட இருக்கவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரத்தம் சொட்டு சொட்டாக இருக்குது. இந்த கில்லர் உட்காந்து அலறான். கில்லர் ஏன் திடீர்னு இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவன் இந்த கிட்னாப்புக்கு ஒத்துக்கிட்டாலும் இவனுக்கு மனசே இருந்திருக்காது. கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்களேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், இங்கே வந்து இந்த காயாவோட அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் கொடுத்துருப்பான். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ட்ரக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பஃப் பண்ணிட்டு வந்திருப்பான். டேய் பைந்தாங்கோலி, இப்படி பண்ணடா அப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே கில்லரை பைந்தாங்கோலின்னு சொன்னதுனாலையும் ட்ரக் எடுத்துகிட்டு இருந்ததுனாலையும் அது கில்லருக்கே தெரியாமல் காயாவோட அப்பா அடித்து கொலை பண்ணிடுறாங்க. நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் தான் பண்ணது தப்புன்னு தெரிய வந்திருக்கு. வாழ்நாள் முழுக்க அந்த கஷ்டத்திலே வாழ்ந்திருக்காங்க. சூசைட் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே அவங்களோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமாக எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோட் 5 நேம் வந்து டேட்டூ. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அந்த நேமை கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை ஒரு சீன் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ இந்த எபிசோட் 5 நேம் வந்து டேட்டூ. இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. வேற யாரும் இல்லை, கில்லர் தான். ஒய்ஃபுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. வில்லியம் கேட்குறாங்க, ஏமா இப்படி விட்டீங்க அப்படிங்கிறதுக்கு. நான் என்னங்க பண்ணுறது, லைட்டாக சாப்பாடுக்கு கிச்சனுக்கு போன நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. உடனே அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கில்லர் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே கூட வில்லியமுக்கு இது கொலையா தற்கொலையாங்கிற ஒரு கரெக்டான முடிவுக்கு வர முடியலை. இதை தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு ஒரு % எச்சாவே நம்புறாங்க. அங்கே கரெக்டாக நம்ம பார்க்கும் வர்றாங்க. வில்லியமுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. டேய் இது வந்து உன்னோட இடமே கிடையாதுடா, க்ரைம் சீனில் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஃபாரன்சிக்கான தடயங்கள் எடுக்கணும், இங்கே எதுக்கடா வந்து அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டும் என் பாஸை டென்ஷன் பண்ணாதேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அங்கேருந்து போகாமல் இந்த கில்லரோட ட்ரெஸ் அங்கே பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற காயின்ஸை எடுக்கிறாங்க, அதாவது சில்லற காசு. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே காயாவோட ஹோட்டலுக்கு வந்தப்போ நிறைய பணம் வச்சுருப்பாரு, காயின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இதெல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்தில் இருந்த வேற ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட, இந்த கில்லரோட பாக்கெட்டில் நீங்கள் பிடிச்சப்போ எவ்வளோ பணம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. 15 ரூபாய் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கோட கையிலும் அதே 15 ரூபாய் தான் இருக்குது. ஸோ கில்லரோட பாக்கெட்டில் இருந்த பணம் தான் இது. இதை வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று பார்க்க யோசிக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த வில்லியமோட அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம லைலா கால் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்தாலும் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நேற்று என்ன நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லுடாங்கிறதுக்கு பேசாமல் முடியாதுங்கிறாரு. ஆனால் லைலா கிட்ட அது முடியாது. லைலா தோண்டி தோண்டி கேட்கறதுக்கு அந்த கில்லர் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா போதுமான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வில்லியமும் கேப்டனும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கேப்டன் வந்துட்டு வில்லியம். இந்த டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மொத்தம் இந்த பிரான்ச்சுக்குமே கேப்டனாக இருக்கிறது தான் இவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவர். ஸோ அவர் வில்லியமை பார்த்து கேட்குறாரு, இப்போ தானே உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எதுக்கு இந்த காலை எடுத்த? அதாவது அவனை வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த கில்லரோட ஒய்ஃப் கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற காலை எதுக்கடா எடுத்த? என்ன தைரியத்தில் ஒரு சஸ்பெக்டாக ஒருத்தங்களை வச்சு விசாரிக்கிறவங்கள தைரியமாக நீ அனுப்பிச்ச அப்படிங்கிறப்போ, இல்லை இது வந்து என்னோட தவறு தான், எனக்கு புரியுது, நான் அப்படி யோசிச்சிருக்க கூடாது. நான் என்ன நினச்சேன்னா ஒய்ஃப் கிட்ட அவன் பேசினா உண்மையை சொல்லுவான்னு நினச்சேன். நான் ஏதோ நினைக்கப்போ ஏதோ நடந்துருச்சுங்கிறாங்க. ஸோ கேப்டன் வில்லியம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கில்லருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வில்லியமுக்கும் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, நோ யூஸ். ஒரு விஷயத்தை பண்ணியாச்சு, அதுக்கான விளைவுகளை அனுபவிச்சு தான் தீரணும். இது ஒரு பக்கம் நடக்கிற சமயத்தில் லைலா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா இந்த வில்லியமோட அசிஸ்டன்ட் சொன்னான் இல்லையா, கில்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஐசியூ வார்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. தான் யாருன்னு அடையாளப்படுத்திக்கல. கரெக்டாக டாக்டர் வந்து, இதை பாருங்கம்மா உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு, இப்போ நார்மலாகவே ப்ரீத் பண்ணுறாரு,
பட் கொஞ்சம் அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்கிறப்போ இப்போ தான் லைலாக்கு நிம்மதியாக இருக்குது. லைலா ஏன் ரொம்ப மெனக்கேட்டுறாங்க அப்படின்னா பிளைண்ட் ஆர்டிஸ்ட் இறந்ததுக்கு தானும் ஒரு காரணமும் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அது ஒரு கில்ட்டாகவே அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கில்ட்டை போக்கணும் அப்படின்னா இந்த தற்கொலைகள் ஏன் நடக்குது, இது கொலைகளா இல்லை தற்கொலைகளா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ மெனக்கேடுறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வில்லியமோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. பிளைண்ட் ஆர்டிஸ்ட் இருந்தப்போ கையில் வந்து நிறைய கட் பண்ணதுக்கான காயங்கள் இருக்கும். இது சூசைட் அட்டம் பண்ணுறதுக்காக தான் கையை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லாவே இருந்திருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை பார்த்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டவுட். வில்லியம் கிட்ட வந்து பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு, நாம இதெல்லாம் கொலை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்கோம், மர்டர் பண்ண ஒரு கொலைகாரம் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெக்டை தேடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிளைண்ட் ஆர்டிஸ்ட் இருந்தப்போ அவன் கையில் நிறைய வெட்டுக்காயங்கள் இருந்தது. சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், கை நரம்ப அறுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இப்போ பல முறைக்கு அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் தான் அர்த்தம். இது ஏன் வந்து சூசைடாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. சென்டரில் உட்காந்துட்டு இருக்கிறது வில்லியம் தான். அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு அசிஸ்டன்ட் வரான். இப்போ தான் கில்லர் இருந்த ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்துச்சு. ஐசியூ வார்டில் இருந்து வேறு ஏதோ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம் விட்டு வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் பாத்ரூமில் போய் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கான். ஸ்லீப்பிங் பில்ஸ் அவங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியல, அது எங்கேருந்து எடுத்தாலும் தெரியல. கரெக்டாக நர்ஸை பார்த்தாங்க, காப்பாற்றிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் இருக்கிற அசிஸ்டன்ட் அதே தான் நானும் சொல்கிறேன், அவன் இங்கிருந்து போனதும் வீட்டில் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மீடியாவில் சொன்னது கரெக்டாக இருக்குமோ, எவனோ ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இருக்குது. அப்போ இவங்களோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு டவுட் வந்து நிற்குது. இது வரைக்கும் இறந்து போன விக்டிம்ஸ் எல்லாம் ஒரு வகையான கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னா அனஸ்தீசியா. அனஸ்தீசியா அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட்டை ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த டோசேஜ் ஹையாக கொடுத்து தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆசிட் தொட்டியில் விழுந்தது, உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டது, தண்ணிக்குள்ளே விழுகிறது, இது எல்லாமே நடக்குது. அனஸ்தீசியாவை ஒன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு மாதிரியான மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க இறந்தும் போயிடுவாங்க டோசேஜ் அதிகமாகிறப்போ. அப்படி பார்க்குறப்போ இது எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே குழப்புதே. ஒருவேளை இதெல்லாம் சூசைடாக இருக்குமோன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம வில்லியமுக்கு ஒரு கால் வருது. அப்படியா, ஓகே அவங்களை அங்கே இருக்க சொல்கிறேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே இவர் பேக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இவங்க அம்மாவும் வீல் சேரில் தம்பி உட்காந்துருக்காங்க. 2-3 நாள் டிபார்ட்மெண்ட்லேயே தங்கிட்டப்போ அதான் மாத்து துணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா கொடுக்குறாங்க. தம்பி சரியா வில்லியம் கிட்ட முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. என்னம்மா ஆச்சு, தெரப்பியில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு, ஏமா ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு, இல்லைடா நீ வந்து வேலைன்ட்டே இருக்க, வீட்டுக்கே வர்றதுலேன்னு கொஞ்சம் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் என்னன்னு அம்மா சொல்ல வர்றதுக்குள்ளே தம்பியே அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அக்கறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானாக தெரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு நாம் சொல்லி நம்மக்கிட்ட கேட்டதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வில்லியமும் வந்துட்டு சரிம்மா ஒன்றும் பிரச்சனை, நான் டாக்டருக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ தம்பியோட கையில் இருக்கிற ஃபோனில் வந்துட்டு இப்போ நடந்த கொலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கில்லர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு விக்டிம்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான் அப்படி இப்படின்னு எழுதியிருக்கு. இதை தம்பி படிக்கிறத பார்த்ததும் வில்லியம் பிடுங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோன் எதுக்கடா அப்படின்னு அம்மாட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ வில்லியமுக்கும் பர்சனலாக பல பஞ்சாயத்துகள் இருக்கும் போல இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் இருக்காங்க, லைலாவும் இருக்காங்க. எதிர்த்து பார்த்துக்கிறாங்க. பார்க்குக்கு நான் எங்கே இருக்கேன்னு எப்படி தெரியுங்கிறப்போ, நான் எங்கே வந்தது கில்லர் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக. அவன் இப்போ நல்லா இருக்கானம்மா, நியாயப்படி இந்த செயின் கண்டினியூ ஆகணும்னா கில்லர் செத்து இருக்கணும். ஏன்னா அடுத்து வேறு யாரோ விக்டிம் இருந்தாங்கன்னா அவங்களோட விஷயம் ஏற்றுக்கிட்டு இந்த கில்லர் செத்து போகணும். ஏன்னா இந்த கில்லரோட விஷ் நடந்து போச்சு. ஏன்னா இந்த பிளைண்ட் ஆர்டிஸ்ட் இறந்தப்பவே. அப்போது இந்த செயின் கட் ஆகிடுச்சா, சாக மாட்டானா, இல்லை ஒரு வேளை உங்கள் பொண்ணே வந்து கொலை பண்ணிடுவாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்தும் ஏன் கில்லர் சாகலை அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. பொண்ணோட பேச்சு எடுத்ததும் பார்க்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ தான் பார்க் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த காயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம அங்கே எல்லா பணத்தையும் வச்சுருப்பான். ஆனால் அவன் அங்கேருந்து எடுத்தது 85 ரூபா. அதில் 70 ரூபா பஸ் டிக்கெட் வாங்கிட்டான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. பேலன்ஸ் அவங்ககிட்ட 16 ரூபா இருந்தது. ஸோ 16 ரூபா டிஸ்டன்ஸில் அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் தான் சூசைட் பண்ணி சாக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு விக்டிமும் இறக்குற இடம் இன்னொருத்தவங்களோட கனெக்ட் ஆகும். அந்த இடத்த பொறுத்து தான் அந்த இடத்துல இருக்க மர்மம் வெளியே வரும். உதாரணத்துக்கு இது வரைக்கும் இறந்த விக்டிம்ஸை பற்றி நம்மளுக்கே தெரியும். ஸோ அவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது அங்கிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தான் அவன் சாகணும். ஆனால் தன்னை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அங்கிருந்து தப்பிக்க பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாட்டுக்கு சொல்லிட்டு பார்க்க போயிடுறாங்க. நியூஸ் சேனல் டிவியில் எல்லாம் போட்டு அந்த கிளறி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன தூங்குகிறதா, அதாவது அந்த பிளைண்ட் ஆர்டிஸ்ட் விழுந்து இறந்து போன இடத்துல ஒரு லெட்டர் இருந்தது, சூசைட் நோட் மாதிரி. ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆட ஒத்து போச்சு கில்லரோட. ஆனால் கில்லர் இப்போ உயிரோடு இருக்கான். இதில் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? ஒருவேளை யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்து பித்துன்னு உளறி வைக்கிறாங்க. ஒரு வேளை இந்த கில்லரே கூட சீரியல் கில்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கில்லரோட ஒய்ஃப் டென்ஷன் ஆகி வில்லியம் கிட்ட வந்து கேட்கறதுக்கு, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க.
இப்படி கில்லரோட ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறப்போ அங்கே ரொம்ப ஆக்ரோஷமாக வராரு பார்க்கு. நான் போகணும், நான் வந்து இந்த கில்லரை பார்க்கணும், செக் பண்ணணுங்கிறதுக்கு ஏற்கனவே பல டென்ஷன் வில்லியமுக்குள்ள. கேஸ் வேற மாதிரி திசை நோக்கி போயிட்டு இருக்கு, பர்சனல் இஷ்யூ. இப்போ இந்த கில்லரோட ஒய்ஃப் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பல டென்ஷன். ஸோ ரொம்ப ஹார்ஷாகவே கத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மேபி நீங்கள் எங்கள் டீமுக்கு இல்லை வேற டீமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கு கண்டமேனிக் திட்டங்கிருந்து போயிடுறான். கில்லர் வந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ கில்லரை பார்க்கறதுக்காக அவங்க ஒய்ஃப் வில்லியம் அசிஸ்டன்ட் போகிறாங்க. இப்போ வில்லியமும் என்ன நம்புறாங்க அப்படின்னா இது எல்லாமே தற்கொலை தான். அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யாரோ ஒருத்தங்க இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விக்டிமோட தற்கொலை இன்னொரு விக்டிமோட ஜாயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிடுது. அது அந்த கில்லர்கிட்ட கேட்கறதுக்கு அந்த கில்லரும் ஆமான்னு சொல்லிடுறான். போச்சு, கேஸை நாம் வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருந்தால் திசை மாறி போச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் சீரியல் கில்லிங் கேஸு, எவ்வளோ சைக்கோ கொலகாரம் இருப்பான் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அடிக்கடி இது ஒரு மேபி சூசைடாக இருக்குமோங்கிற டவுட் வந்துட்டு இருந்தாலும் இது ஒரு கொலை அப்படிங்கிற பேட்டர்னில் தான் அவர் விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வில்லியம் கேட்குறாங்க, ஒருத்தர் இறக்குறப்போ இன்னொருத்தரோட கடைசி ஆசை நிறைவேற்றப்படுது அப்படியான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இறந்தீங்கன்னா இன்னொருத்தரோட கடைசி ஆசை நிறைவேற்றப்படும் அப்படியான்னு கேட்குறதுக்கு அந்த பர்சன் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரி, அது யாரு, அப்போ நீங்கள் செத்த யாருக்கு பெனிஃபிட், யாரோட கடைசி ஆசை நிறைவேற்றப்படும் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு அவரோட ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ டாக்டர்லாம் வந்து திட்டி விட்டுடுறாங்க. சார் அவருக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ப்ரீத் வந்து ரொம்ப ஹார்டாக அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் சார் இப்படிலாம் புல் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் போங்க நினச்சி விட்டுடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இறந்த விக்டிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சாவு இன்னொருத்தரோட கடைசி ஆசை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். இன்னொருத்தரோட ஆசை நிறைவேற்றினதுக்கப்புறம் அந்த விக்டிம் இறந்து போயிடுவாங்க. இது சைனா போயிட்டே இருந்திருக்கும். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இந்த பக்கம் லைலா அம்மாவை பக்கம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்லேருந்து எல்லா பணத்தையுமே வந்துட்டு லைலாவோட அம்மா எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. தம்மாக்காக கொடுத்த பணம், அது போக $3 லட்சம் சம்திங் எல்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும், அவங்க இவ்வளோ வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கோ கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்க தான் பிரச்சனை இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலாக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைலா வந்து அம்மா வீட்டை பார்க்குறப்ப புரிஞ்சு போயிடுது, எதுக்குமா இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டை வந்து சேல் பண்ண போகிறாங்களாம்மா, அதனால் என்னை வீட்டை விட்டு வேறு வீடை பார்த்து போக சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அந்த ஆசை இல்லை, இதுவும் அப்பாவோட நான் வாழ்ந்த வீடுமா, எனக்கு இந்த வீட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு லைலாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. உனக்கு வேணா நல்ல ஹஸ்பண்டாக இருக்கலாமா, ஆனால் நம்மளை கொலை பண்ண பார்த்த கொலகாரமா அவரு, எனக்கு அதில் இஷ்டமே இல்லை, இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போ, நான் வேணா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பிடிவாதமாக விடுறதே இல்லை. உனக்கு வேணும் உங்கள் அப்பாவை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நல்ல கணவன், நானும் அவரும் சந்தோஷமாக வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கிறப்போ இந்த ஹவுஸோட ஓனர் வந்துடுறாங்க. இந்த லைலாவோட அம்மா வந்து வீட்டை வாங்குறேன்னு சொல்லியிருந்ததுனால அதுக்கான பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப லைலா ரொம்ப கூலாக, இதை பாருங்க அங்கிள், இந்த வீட்டை விற்கிற ஐடியா எங்களுக்கு கிடையாது. எங்கள் அம்மா என்னோட பேச்சை மீறியும் சைன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்கணும்னு நினச்சாங்கன்னா 10 பைசா உங்களுக்கு கிடைக்காது. எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிவிட, அவ்வளோதான், காசு இல்லைன்னு சொன்னால் யார் தான் வீட்டுக்கு கொடுப்பாங்க. அங்கேருந்து அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு அம்மா கேட்குறதுக்கு, வேற ஒரு நல்ல இடத்துல வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்க்க மறுபடியும் பொண்ணை வந்து லைலா இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம பொண்ணு கையில் டேட்டூ போட்டிருக்கா அப்படின்னு அதை ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ டேவிட் வருவான் இல்லையா, டேவிட் வந்துட்டு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க, உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா பார்க் ஷாக் ஆகி அங்கேருந்து கரெக்டாக கிளம்புற சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் வில்லியமா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிம் சாக்குறப்போ இன்னொரு விக்டிமோட ஆசை ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் அவங்க ஆல்பம் பாப்புலர் ஆகணும்னு நினச்சாங்க, அவன் வந்து தான் பொண்ணு அறியப்படணும்னு நினச்சான். 2வது விக்டிமோட வயிற்றுல தான் 3வதாக இறந்து போன விக்டிமோட ரகசியமே இருந்தது. அந்த பென்ட்ரைவில் தான், அந்த மெமரி கார்டில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றின எல்லா விஷயங்களும் இருந்தது, அவங்க பண்ணக்கூடிய அவ்வளோ தில்லுமுள்ளெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் சரிடா, ஆனால் இறந்து போனவங்கள சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னே வச்சுக்கலாம், அது அவங்க இஷ்டம், அவங்க லைஃபு ஓகே, யாரோ ஹெல்ப் பண்ணுறது தப்புனே வச்சுக்கலாம். ஆனால் இறந்து போன எல்லா விக்டிமும் அனஸ்தீசியை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹை டோசேஜ். இது ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும், வெளியே அவ்வளோவா கிடைக்காதேடா. இது எப்படி விக்டிம்ஸ்க்கெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது? ஒருவேளை அந்த டேட்டூ கேலாக வேலையாக இருக்குமோ நினைக்கிறாங்க. டேட்டூ கேல்னால் வேறு யாரும் இல்லை, நம்ம பார்க்கோட பொண்ணு தான். அப்படியே இருந்தாலும் அவளுக்கு எப்படி இப்படி கிடைக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கில்லர் இருக்கிற ரூமில் யாரோ ஒரு சிஸ்டர் வராங்க. ஸோ சிஸ்டர் வராங்க, நர்ஸ் அப்படிங்கிறதுனால யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் வந்தது யாருன்னு தெரியல, ஒரு லேடி தான். மேபி பார்க்கோட பொண்ணாகவும் இருக்கலாம், வேற ஒரு லேடியாகவும் இருக்கலாம். உள்ளே வந்தவங்க இன்ஜெக்ஷனில் கொஞ்சம் மருந்தை ஏற்றிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த கில்லருக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டலாம். அந்த இடமே பரபரப்பாகுது. கில்லர் உயிருக்கு போராட நிலைமைக்கு போயிடுறாங்க, ஆனால் அவரை காப்பாற்ற முடியறதில்ல. அப்புறம் என்ன, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே வந்துடுது. எல்லாரும் அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கில்லருக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருந்த அந்த பேக் இருக்கும் இல்லையா,
அதில் நீடில் மட்டும் இருக்குது. அதை பார்த்தோன்னா பார்க்குக்கு தெரிஞ்சிருது. கிட்டத்தட்ட பார்க்கு இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இது செயினாக போகும் அப்படின்னா இந்த கில்லரை கொலை பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, இல்லைன்னா கில்லர் சூசைட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது பார்க்க எதிர்பார்த்தது தான். இப்படி இங்கிருந்து கில்லரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இறந்தான் அப்படின்னு கேட்குறதுக்கு இவன் உடம்புல அந்த அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு வகையான மருந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எல்லா விக்டிம்ஸ் உடம்புல இருந்த அதே அனஸ்தீசியா தான். ஸோ அனஸ்தீசியா அப்படிங்கிறது ஜஸ்ட் மயக்கம் மட்டும் ஏற்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது, அதுலேயே வேற ஒரு வகை, அது ஸ்ட்ராங். குறிப்பிட்ட டோசேஜ் எடுத்துக்கிறப்போ சில நிமிடங்கள்லேயே, அது ரொம்ப சில நிமிடங்கள், 1-2 நிமிஷத்துலேயே உயிர் போயிடும். இது எப்படி உடம்புல வந்தது? அப்போ இது சூசைடா? அவன் படுத்த படிக்காதான கில்லர் இருந்தா அவன் எப்படி எந்திரிச்சு சூசைட் பண்ணியிருக்க முடியும்? அப்படிங்கிறப்போ தான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கான எந்த மார்க்கும் தெரியலை. அப்போ நான் பார்க்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேடினப்போ ட்ரிப்ஸ் இறங்கின அந்த பேக்கை பார்த்தேன், அதில் இன்ஜெக்ட் ஆயிருந்ததுங்கிறாங்க. அப்பவும் இதை கொலை அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது வரைக்கும் சூசைடை கொலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்க யார்? வில்லியமும் அசிஸ்டண்ட்டும் தான் சூசைடை கொலை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக கொலை. ஆனால் இது சூசைடை நினச்சிக்கிட்டு படுத்த படிக்க இருந்தவன் எப்படி எந்திரிச்சு போய் ட்ரிப்ஸில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருப்பான் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அப்படி ஒருத்தர் சாகணும்னு நினச்சிருந்தா அந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு ட்ரிப்ஸில் போட்டுட்டு சாகணும்? அவன் கையிலே குத்திருக்கலாமே. அப்படியே அவங்ககிட்ட அந்த அனஸ்தேசியா மெடிசனு சிரஞ்சு எல்லாமே இருந்திருந்துன்னு வச்சுக்கிட்டாலும் அது எப்படி ஹாஸ்பிட்டலேருந்து அவனுக்கு கிடச்சிது? அது எங்கே மறைச்சி வச்சுருந்தான்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை எழுந்து முட்டாளங்க பாட்டுக்கு யோசிக்காமல் போயிட்டுருக்க. பார்க் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டாரு. அப்போ தான் கில்லரோட டெட் பாடியை பார்த்தா டேட்டு போட்டுக்கிறது தெரிஞ்சுது. உடனே இவர் மைண்டில் என்ன தோணுச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ டெட் பாடிஸ் வந்திருக்கும். அதை டேட்டு போட்டவங்களும் இருப்பாங்க, போடாதவங்களும் இருப்பாங்க. அதில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த ஃபைலெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த டேட்டு யார் போட்டாங்கன்னு தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறதுக்கு அடுத்து அந்த ஷாப்புக்கே போகிறாங்க. அங்கே போனால் அதுக்கு மேலே ஒரு ஷாக். அந்த ஷாப்பில் ஏற்கனவே லைலா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்பில் தான் அவள் டேட்டு போட்டிருப்பா, தன் பொண்ணு போட்டுட்ருப்பான்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணு யாரோ ஒருத்தனா அடித்த கேஸில், பாரில் அடித்த கேஸில் தானே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ கையில் இருந்த டேட்டுவும் இந்த ஃபோட்டோவும் சேமாக இருக்கும். ஸோ இது இந்த கடையில் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே லைலா இருக்கிறாங்க. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும், எப்படி நீ கரெக்டாக இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, மறந்துடாதீங்க உங்கள் பொண்ணு இன்டர்வியூ எடுத்ததே நான் தான். ஸோ டேட்டுவை ஃபாலோ பண்ணலான்னு இந்த முறை நினச்சேன், அதுதான் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப டேட்டு போட்டுட்டு இருந்த பர்சன் போயிடுறாங்க. இப்போ டேட்டு போட்டு விட்டுருந்த ஷாப் ஓனர் லேடி கிட்ட உங்க ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் சூசைட் பண்ணிக்கலாம்னு பயமாக இருக்குங்கிறதுக்கு அவங்க கோல அப்போ அவங்க வீட்டில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பார்க் இப்படி தான், சரி விசாரிக்க தெரியாது, நாலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் லைலா அப்படி கிடையாது. டாக்டிக்ஸாக நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா, இந்தாங்க ஒரு பஃப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜோயெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி யூத் டிடெக்ஷன் சென்டர்லேருந்து வரோம், அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா, அவள் சூசைட் பண்ணிக்கலான்னு பயமாக இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்கு இவங்களும் சில ஃபோட்டோஸில் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே டேட்டு போட்டுக்கிறவங்கள எந்த இடத்துல டேட்டு போடுறாங்களோ அந்த டேட்டுவை கரெக்டாக பார்த்து ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க. அது லைலா கிட்ட கொடுக்க, லைலா கிட்ட இருந்து பிடிங்கி பார்க்க பார்த்துட்டு இந்த டேட்டு நீங்கள் யாருக்கு போட்டு விட்டீங்க, எனக்கு கண்டிப்பாக அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், போட்டுக்கிட்டவங்க கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கல. கூட ஒரு பையன் கூட தான் வந்தாங்க, அவன் கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு டேவிடும் பார்க்கோட பொண்ணும் இருக்கிற ஃபோட்டோவில் எல்லாம் காட்டுறதுக்கு ஆமான்னு சொல்லிடுறாங்க. அந்த ஓனர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டேட்டு போட்டுக்க வரவங்க மேக்ஸிமம் உங்கள் ஓன் டிசைனே சொல்லுவாங்க, இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இங்கே நாங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், கேட்லாக்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கேஸே வேறு. அவளுக்கு தோளில் நிறைய காயங்கள், ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருந்தது. அதை மறைக்கிற மாதிரி நான் ஓன் டிசைன் அந்த டேட்டு போட்டு விட்டேன், இது என்னோட கிஃப்ட் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிம்பாலிக்காக எழுதின மாதிரி அவளுக்கு நானே ஓனாக டிசைன் பண்ணி தான் டேட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஓனாகவே டிசைன் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு டேட்டு போட்டு விடுறவங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. இதை கேட்டோன்னே பார்க்க நினச்சான்னு தெரியல, வெளியே வந்துட்டாங்க. பின்னாடியே வந்தல, இல்லை இதை பாருங்கள் உங்கள் பொண்ணு நான் இன்டர்வியூ பண்ணது எடிட் பண்ணாமல் ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்புகிறேன், எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம். ட்ரெயின் முன்னாடி கில்லர் பாஞ்சான், ஆனால் அவன் ஏன் சாகலை, ஏன் அங்கிருந்து அவன் தப்பிக்கணும்னு நினச்சான், அவன் ட்ரெயின் முன்னாடி விழுந்ததை பார்த்தப்போ அவன் செத்துருவான் தான் நினச்சேன், அப்போ என்ன தாங்க நடக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு இது சூசைடே கிடையாது, கில்லர் சூசைட் பண்ணிக்கல, அவனை கொலை பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சூசைட். ஆனால் இது கில்லருக்கு போயிட்டு இருந்த ட்ரிப் வாட்டரில் யாரோ அனஸ்தீசியாவை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பியோர் கொலை தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட மெயில் ஐடிக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே லைலா அதை ஸ்பை வச்சிருக்காங்க இல்லையா, வில்லியமோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி சடன் ஏன் கில்லர் இறந்து போனான்னு கேட்குறாங்க. ஏய் நீ ஏதாவது எங்கள் டீமில் ஸ்பை வச்சிருக்கியா, அதுக்குள்ள உனக்கு எப்படி நியூஸ் வந்தது அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த கில்லரோட அட்ரஸ் வேணும்னு கேட்குறாங்க. இவனும் என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு லைலா எங்கே கிளம்புற சமயத்தில் எங்கள் அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு இவங்க கிட்ட வில்லியம் கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க சார் நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அனஸ்தீசியாவோட ஸ்டாக்கேஜ் மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டாக் மிஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தேன், சிசிடிவி கேமராஸில் கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சு பார்க்குறப்போ யாரோ மிஸ்டீரியஸாக அவனை கொலை பண்ண மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியலை, எதுவுமே வியாடாக தெரியவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் நார்மலாக எல்லாம் நடக்கும், டாக்டர் நர்ஸு பேஷண்ட்ஸ் இப்படி தான் தெரிஞ்சுது, யாருமே வியாடாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்ட என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ தான் கில்லரோட கால் ரெக்கார்ட்ஸை பார்க்குறேங்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறாடா, பார்த்து கொஞ்சம் மெல்ல போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது. கேட்டவன் ஷாக் ஆகிட்டு வில்லியமை பார்த்து அந்த கில்லரோட டெட் பாடியை ஃபினரல் நடக்கிற இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அங்கேருந்து டெட் பாடி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுன்னு வில்லியம் சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் வில்லியம் குழம்புறப்போ அந்த கில்லரோட ஒய்ஃபை பார்த்து பேசலாம், ஏதாவது நம்மளுக்கு தடயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக லைலா வந்திருப்பாங்க. ஆனால் லைலா காரை விட்டு அவங்க ஸ்ட்ரீட்டில் இறங்குறதுக்குள்ளேயே ஆப்போசிட்டில் கில்லரோட ஒய்ஃபை பார்ப்பாங்களா, அவங்க ஒரு டாக்ஸியில் ஏறி போவாங்க. சரி அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு இவங்க கிளம்புறப்போ ஃபினரலாக நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபினரல் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஃப்ரீசர் ரூமில் தான் எல்லா டெட் பாடி வச்சுருந்துருப்பாங்க. அங்கேருந்து தான் கில்லரோட டெட் பாடி மிஸ் ஆயிருக்கு. அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கிட்டே கேட்குறாங்க என்ன எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு. ஃபினரலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக டெட் பாடி எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலான்னு எடுத்த சமயத்தில் தான் வெயிட் வந்து இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, உள்ள டெட் பாடி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்கும் வந்துட்டு அங்கே தான் கைரேகை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டெட் பாடியை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மண்டையாக குழம்புது. அங்கே எந்த ஒரு கைரேகையும் கிடைக்கிறது கிடையாது. அந்த சமயத்தில் லைலா கிட்டேருந்து எனக்கு புது க்ளூ கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் பார்க் அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் இந்த கில்லரோட ஒய்ஃப் வந்துட்டு கிளம்பியிருப்பாங்க இல்லையா வீட்டிலேருந்து. அவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா காயாவை பார்க்கறதுக்காக தான். ஏன்னா இவ்வளோ வருடங்களாக கணவன் வந்து தான் பண்ண தப்புக்கு எவ்வளோ கில்ட் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே கில்லரோட ஒய்ஃபுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, நீ அது நிம்மதியாக இரு, உங்கள் அப்பாவை கொலை பண்ணதுக்கான தண்டனை கிடச்சிருச்சுல அப்படிங்கிறதுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, யாருக்கு தண்டனை கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன, அப்பா திரும்பி வர போகிறாரா, இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்படி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமாக மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க அந்த கில்லரோட ஒய்ஃப், என் வீட்டுக்கார் இவ்வளோ வருஷமாக மனசளவில் இவ்வளோ தண்டனை அனுபவிச்சாருன்னு எனக்கு தான் தெரியும், அவர் அந்தளவுக்கு மோசமானவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்படி முணுன்னு பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த பக்கம் கேட்டுட்டு லைலா வந்துடுறாங்க. இந்த பக்கம் காரில் ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, லைலா கூட அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். கடைசியாக ஒரு கேஸ் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதான் காயாவோட அப்பாவை கொண்டுட்டதாக ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருந்தது யார், பிளைண்ட் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அந்த ஆர்டிக்கல் எழுதினதே இவங்க தான், இந்த கேஸ் இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காயோட ரெஸ்டாரண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் எடிட்டர் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்போ லைலாக்கு ஒரு கிரீடம் இருக்குது, நீ லைலா விட நல்ல ஹாட் டாப்பிக்கை கொண்டு வந்த, ட்ரெண்டியான டாப்பிக்கை கொண்டு வந்த அப்படின்னு சொன்னாக்கா அவள் கெட்டிருக்கிற கிரீடம் உனக்கு வந்துடும் சொல்கிறப்போ லைலா அந்த கடைக்கு பின்பக்கமாக ஓடுறதையும் கார் எடுத்துகிட்டு போகிறதையும் பார்க்குறாங்க. லைலாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஸ்டேஜுக்கு மேலே முடியறதில்ல. பாதிலேயே நம்ம பார்க்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது புதுசாக கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட கேட்கறதுக்கு பார்க் எதுவுமே சொல்லாமல் கமக்கமாக உட்காந்துருக்காங்க. லைலாக்கு புரிஞ்சிருது, ஓகே நாம தான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் போல இருக்குன்ட்டு. ஏன்னா இவங்க தானே சொல்லியிருப்பாங்க நியூ க்ளூ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்ன க்ளூ கிடச்சிருக்கும் அப்படின்னா அந்த வில்லியமோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிட்டு அந்த கில்லரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ அதில் ஃபோன் நம்பரை வச்சு அந்த கில்லரோட கால் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. கில்லர் கடைசியாக வீட்டை எப்போ இருந்து வெளியே வந்திருப்பான், அந்த பிளைண்ட் ஆர்டிஸ்ட் விழுந்து இறந்தப்போ அப்போ தான் தானாக சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி லெட்டர் வச்சிருப்பான். அப்படி அவன் வீட்டை விட்டு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரே நம்பருக்கு 2-3 டைம் கால் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த கால் எங்கே வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்போ தான் அது ஒரு நர்சிங் ஹோமை கனெக்ட் பண்ணுது. அந்த நர்சிங் ஹோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது அந்த கில்லர் ட்ரெயின் முன்னாடி விழுந்தும் சாகலை. அப்போ அவங்க சூசைட் பண்ணிக்கக்கூடாது. அவன் சூசைட் பண்ணணும்னு நினச்சாடும் அங்கேருந்து 16 கிலோமீட்டராக இருக்கணும். ஏன்னா கடைசியாக அவங்ககிட்ட எல்லா செலவும் போக 15 ரூபா பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 ரூபாய் டிக்கெட் எடுத்து போகணும்னா 16 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவும் இப்போ அவன் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரே நம்பருக்கு 2-3 டைம் கால் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த நர்சிங் ஹோம் தான் ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறாங்க. இத்தனை டீட்டெயில்ஸில் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக தான் பார்க்க வாயவே திறக்கிறாங்க. அப்போது அவன் சூசைட் பண்ணிக்க வேண்டிய இடம் அந்த நர்சிங் ஹோமாக தான் இருக்கணும். ஏன் நர்சிங் ஹோம்னு சொல்கிறேன்னா அடுத்து ஒரு விக்டிம் இருக்கான். அப்போ அவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இவன் அங்கே போய் சாகணும்னு இருந்திருக்கான். ஏன்னா இவன் ஆசையை பிளைண்ட் ஆர்டிஸ்ட் நிறைவேற்றிட்டான். அது மட்டும் இல்லாமல் கில்லரோட டெட் பாடி வந்து ஃபினரல் நடக்கிற இடத்துல இருந்து மிஸ் ஆயிருக்கு. அங்கே எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விக்டிம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நர்சிங் ஹோம்ல தான் ஏதோ நடக்க போகுது. இன்னொரு விக்டிம் ஆயிடக்கூடாது, இன்னொரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பதப்பதப்பா இருக்கு. அந்த நர்சிங் ஹோமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புற சமயத்தில் எங்கள் எபிசோடு முடியுதுங்க. அங்கே என்ன நடந்தது, அடுத்து விக்டிம் இருக்காங்களா, இந்த செயின் இதோட கட் ஆச்சா என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல வந்து நான் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னை பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. மற்ற சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.